300க்கும் மேற்பட்ட கப்பல் வகைகள், 3000 கிலோமீட்டருக்கும் அதிகமா பயணம் செய்யற திறன். இது அன்னைய டெக்னாலஜியோட உச்சம். இந்த தொழில்நுட்பத்தை பார்த்து மிரண்டு போன பிரிட்டிஷ்காரங்க அதுக்கப்புறம் தமிழர்களோட கப்பல் கட்டுற கலையே முடக்கிட்டாங்கன்னு இந்த ஆய்வு ஒரு குற்றச்சாட்டை வைக்குது. சரி, இவ்ளோ சிறப்பு வாய்ந்த ஒரு மொழி, இவ்ளோ அட்வான்ஸ்டான ஒரு டெக்னாலஜி, அப்போ இந்த வரலாறுலாம் ஏன் நம்ம பாடப்புத்தகங்கள்ல இல்ல? ஏன் வேணும்னே மறைக்கப்பட்டுச்சு? இதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய முரண். ஒரு பக்கம் பார்த்தா மலைக்க வைக்கிற சாதனைகளோட ஒரு பெரிய லிஸ்ட், இன்னொரு பக்கம் அத பத்தி யாருமே பேசாத ஒரு வரலாற்று மௌனம். இந்த மௌனத்துக்கு பின்னாடி என்னதான் இருக்கு? பொதுவா தமிழோட வயசு சுமார் 3000 வருஷம்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ஆய்வு என்ன சொல்லுது தெரியுமா? குறைஞ்சது 75,000 வருஷமா தமிழ் பேசப்பட்டு வருதுன்னு சொல்லுது. அப்பா, இந்த 2 கணக்குக்கும் நடுவுல எவ்ளோ பெரிய வரலாற்று இடைவெளி பாருங்க. அந்த இடைவெளி தான் திட்டமிட்டு வரைக்கப்பட்டது. இந்த வரலாறு ஏன் மறைக்கப்பட்டுச்சு? இந்த ஆய்வு பல தரப்புகள் மேல குற்றச்சாட்டு வைக்குது. வட இந்திய ஆட்சியாளர்கள், சில தென்னிந்திய மன்னர்கள், ஐரோப்பிய காலனித்துவ அறிஞர்கள்னு ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. இவங்க எல்லாரும் தமிழோட உண்மையான வரலாற்றை திருத்தி எழுதினாங்க, இல்லனா அழிச்சிட்டாங்கன்னு சொல்லப்படுது. இந்த வரலாற்று மறைப்புக்கு ஒரு லேட்டஸ்ட் உதாரணமா கீழடி அகழாய்வு சுட்டிக்காட்டப்படுது. அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ அறிவிப்புப்படி கீழடியோட வயசு கிமு 580. ஆனா அங்க கிடைச்ச செங்கற்களோட அளவை வச்சு பார்த்தா அதோட உண்மையான வயசு கிமு 6000 தொடுன்னு இந்த ஆய்வு வாதாடுது. இது ஏதோ ஒரு சின்ன கணக்கு தப்பு கிடையாது, ஒரு முழு நாகரிகத்தோட வயசையே மாத்தி அமைக்கிற செயல். இந்த கதை தமிழ்நாட்டோட முடியல. ஒரு பெரிய கடல்கோளுக்கு பிறகு இந்த நாகரிகம் உலகம் முழுக்க பரவிருக்கு. அதோட எதிரொலிகளை நாம இன்னைக்கும் பார்க்கலான்னு இந்த ஆய்வு சொல்லுது.